கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கடன் தொகையை வசூல் செய்ய சென்ற தனியார் நிதி நிறுவன பெண் ஊழியரை கடனை வாங்கிய நபர் தனது நண்பருடன் சேர்ந்து தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜனார்த்தனன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜனார்த்தனன், விவரங்கள். வணக்கம் பரிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கூர் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்த பெண் ஊழியரை அவதூறாக பேசி தாக்கிய சிசிடிவி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் செவ்வாய் ரோட்டு அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ளது கிராமிய கொட்டா எனும் தனியார் நிதி நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பூஜா என்ற பெண் கடந்த ஓராண்டுகளாக ஏஜென்ட்டாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல கடன் தொகையை வசூல் செய்ய திருக்கோவில் அருகே உள்ள வடக்கு நெம்மிலி கிராமத்துக்கு சேர்ந்த தாரணி என்பவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் இல்லாத நிலையில் அவர் கணவர் கன்னிக்குமரன் மாலை 4 மணிக்கு தவணைத்தொகை தருவதாக 1344 ரூபாய் தருவதாக தெரிவித்துள்ளார். அதற்கு நான் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு பிறகு செல்கிறேன் என பூஜா தெரிவித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு அங்கிருந்து அலுவலகம் திரும்பிய பூஜாவை அவரது நண்பர் பின்தொடர்ந்து வந்து அலுவலக நுழைவாயில் முன்பு சராமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் அனைத்தும் அலுவலகத்துக்கு வெளியே இருந்து பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பூஜா அளித்த புகாரின் பேரில் திருக்கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தவணைத்தொகையை வசூல் செய்ய சென்ற பெண் ஊழியரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரிதா. விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.